அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரின் தாமஸ் அவர்களுக்கும், ஆலமரத்தின் வேர்களாக சிங்கப்பெண் லில்லி மேடம் அவர்களுக்கும், ஆலமரத்தின் விழுதுகளாக அங்கு பணிபுரியும் அனைவருக்கும், ஆஷா நிவத்தின் நிழலில் சுய உதவி குழுக்கள் அனைவருக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. என் தாயின் வயிற்றில் நான் பெண் பிள்ளையாய் பிறந்து இந்த ஆஷா நிவாசில் சுய உதவி குழுவில் நானும் இருக்கின்றேன் என்ற பெருமை எனக்கு. சாதனைகளோடு சரித்திரம் படித்து கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக மிச்சம்தான் இந்த பெண்கள். என்னோட பெயர் பாகியலட்சுமி. ஒகியின் தலைப்பாக்கம் டிடிசி தாழ்வு மகளிர் குழு சார்பாக வந்து பேச வந்துள்ளேன். மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகின்றோம் என்று தெரியுமா உங்களுக்கு? அதற்கு ஒரு வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 106 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் உள்ள ஒரு பஞ்சாலையில பெண்கள் 16 மணி நேர வேலை பளு. அது மட்டுமா, அவங்களுக்கு ஊதியம் குறைவு. அந்த 16 மணி நேரம் வேலை செய்துட்டு வீட்டுக்கு போனா அன்றைய காலகட்டங்களில் வீட்டு வேலைகளை பார்க்கணும், கணவன்மார்களை பார்க்கணும், பிள்ளைமார்களை பார்க்கணும், உறங்கணும், அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு வரணும். இதனால எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் எல்லா பெண்களுமே ஒன்று கூடி போராட்டம் செய்தார்கள். அந்த போராட்டத்தில் பல பெண்கள் உயிர் இழந்தனர். அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததா? இல்லை. கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் கழித்து தொடர்ந்து போராடி அவங்க 16 மணி நேர வேலை பளு 8 மணி நேரமாகவும் ஆண்களுக்கு சமமான ஊதியம், அதுவும் நியூயார்க் நகரில் அறிவிக்கப்பட்டது. அன்றைய நாள் மார்ச் 8. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி பெண்ணின் பெருமையை உணர்த்தும் விதமாகவும் பெண்ணின் சமத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் உலக மகளிர் சர்வதேச தினம் கொண்டாடப்படுகிறோம். சரி, இன்னைக்கு நாமெல்லாம் ஏன் இங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு ஆஷா நிவாஸ்ல சுய உதவி குழுல மகளிர் நம்ம எல்லாருமே எதற்காக வந்திருக்கோம்? இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாட வந்திருக்கோம். அப்ப இதுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, இந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது கஷ்டமான சூழல்ல இருக்க பிள்ளைகள் மற்றும் பெண்களின் உரிமைக்காக பாடுபட்ட ஓர் மனித உரிமை ஆர்வலர் டாக்டர் குரியன் தாமஸ், நம்பிக்கையின் இல்லமான ஆஷா நிவாசின் தலைவர், நிறுவனர் மற்றும் இயக்குனர். அவரால் 1976 தொடங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உறுதியான ஆற்றலுடன் அசைக்க முடியாத சேவையில் நமது தன்மை என்று அழைக்கப்படும் ஆஷா நிவாசின் டாக்டர் குரியன் தாமஸ் இந்த ஆண்மகன் இல்லை என்றால் இன்று ஆஷா நிவாசின் சுய உதவி குழுக்களில் இன்று மகளிர் தினம் கொண்டாட முடியாது என்று நாம் வந்திருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட இந்த யங் மேன் அவருக்கு எழுந்து நின்று நம்ம கைத்தட்டல் கொடுக்கலாமா? பலத்த கைத்தட்டு பத்தவே பத்தாது. பலத்த கைத்தட்டல் கொடுங்க. அது மட்டுமா, 1992 நவ ஜீவன் விகாஸ் மத சார்பற்ற பெண்களுக்கான நிறுவனத்தையும் நிறுவியுள்ளார். இது மட்டுமா, ஏழைகளின் நலனுக்காக அசைக்க முடியாத சேவையில் அவருடைய அர்ப்பணிப்பு. ஏழை பிள்ளைகளின் கல்விக்கும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அவர்களை ஊக்குவித்தார். இது மட்டுமா, தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், லத்தீன் மற்றும் பிரெஞ்சு இத்தனை மொழிகளுக்கு சொந்தக்காரர். இப்பேற்பட்ட மாமனிதனை வணங்கலாமா? வணங்க செய்யலாமா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்றைய காலங்களில் நம் பெண்கள், நம் சகோதரிகள், அன்னை தெரசா,
அன்னை இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா இது போன்ற அவர்கள் வழியில் வந்த பெண்கள் வெற்றி பெற்று கொண்டுதான் வருகிறார்கள். அவர்கள் மட்டும்தானா? ஏன் நாம் இல்லை? நாம் ஆஷா நிவாசில் சுய உதவி குழுவில் சுய தொழில் செய்து வெற்றி பெற்றுக் கொண்டுதான் வருகிறோம். இங்கு அமர்ந்துள்ள அனைத்து பெண்களின் பின்னாடி ஒரு ஆண் மகன் கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பார். நாம் சுய உதவி குழு ஆஷா நிவாசின் சுய உதவி குழு பெண்களின் பின்னால் நம் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் குரியன் தாமஸ் 4/10/1942 பிறந்து 82 வயதை கடந்த அந்த யங் மேன், அவரை வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றேன் ஐயா. லில்லி மேடத்தை பற்றி சொல்லணுமா? சிங்கப்பெண், நமக்கெல்லாம் அன்னை, எத்தனை சுய உதவி குழுக்களின் அன்னை. இந்த அன்னையின் அர்ப்பணிப்பு, இந்த அன்னையின் சேவை, அதற்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இங்கிருமே இருக்கு, சேமிப்பை எடுத்து வைப்போம். ஆனா செலவுன்ற 2 மடங்கு புல்லட் வந்து அந்த சேமிப்பை கரைச்சிடும். எங்க குழு ஆரம்பிச்சு குறுகிய காலம் தான் ஆகுது. ஆரம்ப காலகட்டத்தில் 500 ரூபாய் சேமிப்போம், அதன் பிறகு 1000 ரூபாய் சேமிச்சோம். இன்னைக்கு எங்க குழு ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. உள்கடன் வாங்குறோம், திருப்பி அடைக்கிறோம். ஆனா எங்க சேமிப்பு கரையவே இல்லை. அது மட்டுமா? வெளிக்கடன் முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனை நம்ம தேடி செல்வோம். பர்சனல் லோனோ பிசினஸ் லோனோ நம்ம பேங்க் தேடி போகும்போது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, ஏகப்பட்ட ப்ரொசீஜர் கொலட்ரல். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? சுய உதவி குழுவை தேடி வங்கி மேலாளர்கள் வந்து லோட வாரி வாரி வழங்குகிறார்கள். அது மட்டுமா? நமக்கு வட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, தள்ளுபடி செய்யறாங்க. இது இல்லாம சுய உதவி குழுக்கள்ல நம்ம வார மீட்டிங் வைப்போம், மாச மீட்டிங் வைப்போம். நமக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். வேலைக்கு போறீங்க, வீட்டு டென்ஷன், அந்த டென்ஷன், இந்த டென்ஷன், எவ்வளவு மன உளைச்சல் இருக்கு. அந்த கூட்டத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்து கூடி ஆடி பாடி மகிழ்கிறோமா? நம்மளுடைய சொந்த விசேஷங்கள், அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களை யாரையும் நம்ம முன்னாடி கூப்பிட மாட்டோம். ஆனா நம்ம மகளிர் சுய உதவி குழுல இருக்க அத்தனை பேரும் முன் வந்து வராங்களா? எல்லாம் ஒற்றுமையா இருக்குமா? இது எத்தனையோ நம் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இது வெற்றி. இன்னைக்கு ஆஷா நிவாஸ்ல சுய உதவி குழுல இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். இந்த வெற்றி யாரை சேரணும்? நம்ம ஆஷா நிவாசின் தந்தை சிங்கப்பெண் லில்லி, அங்க பணிபுரியும் அனைவருக்கும் இந்த வெற்றி கண்டிப்பா போய் சேரும். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? இன்னைக்கு இத்தனை பேர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது பின்னாடி அந்த ஆஷா நிவாஸ்ல பணிபுரிகிற எத்தனை பேர், அவங்களுக்கு அந்த 2 மாசமாக எத்தனை நாள் தூங்கியோ சாப்பிட்டு எவ்வளவு உழைப்படுத்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆஷா நிவாஸ்ல பணிபுரிகிற அவங்களுடையது தான். இந்த இடத்துல நான் ஜாய்ஸ் மேடத்துக்கு ஒரு நன்றி குறிப்பேன். ஏன்னா அவங்க எப்போ எங்களை பார்க்க வந்தாலும் ஆஷா நிவாசன் தந்தை, சிங்கப்பெண் லில்லி மேடம், ஆஷா நிவாச பணிபுரியும் அவங்க அத்தனை பேரையும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்றதுல ஒரு துளி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அவங்க சொன்னதுல ஆஷா நிவாசன் தந்தையை பற்றியும் லில்லியை பற்றியும் இன்னைக்கு சொல்லணும்னா இன்று ஒரு நாள் போதாது, பக்கமாக பேசலாம். அப்பேற்பட்ட மாமனிதன் நமக்கு கிடைத்திருக்க ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்ல, நமக்கு ஆஷா நிவாஸ்ல நம்ம ஒரு குழுனா எப்படி இருக்கணும், ஒரு பெண்கள்னா எப்படி இருக்கணும், அவங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எவ்வளவு பணிவா இருக்கணும், எவ்வளவு மரியாதையா இருக்கணும், எவ்வளவு தன்னம்பிக்கையோட இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும்ன்றது எல்லாமே ஆலோசனை சொல்லிக் கொண்டேதான் வருகிறார்கள். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சுய தொழில் செய்யற சுய உதவி குழுவிற்கு ஊக்கத்தொகையா 5000 ரூபாய், ஒரு குழுவுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நம் தந்தை டாக்டர் குரியன் தாமஸ் அவர்கள் கொடுத்திருக்கார். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லலாமா? நன்றியை சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு பலத்த கை தட்டுங்கள். கத்தல உங்க சத்தம் அரங்கம் அலற சத்த கைத்தட்டல் கொடுங்கள். இந்த பெனிஃபிட் நம்மளை மட்டும் அடையக்கூடாது. இன்னும் பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் குழு இல்லாம இருக்காங்க. அவங்கள வந்து இந்த ஆஷா நிவாஸ் மூலியமா சுய உதவி குழு உள்ள வந்து அவங்களும் இந்த பெனிஃபிட் அடையணும்.
நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ எஜுகேட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்ம இன்னும் மேன்மேலும் வெற்றி பெற நமக்கு இந்த ஆஷா நிவாஸ் நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் பிரகாரம் நம்ம நடக்கலாம். சாதனைகள் புரிந்து சரித்திரம் படைப்போம். வா பெண்ணே, வெற்றி நமதே. மீண்டும் ஒருமுறை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். எவ்வளவு அழகா அத்தனையும் சொல்லிட்டாங்க. அவங்க நம்மளையும் உருவாக்கிட்டாங்க, அவங்களும் உருவாக்கி இருக்காங்க. ஜோர இன்னொரு கை தட்டாங்க. அடுத்ததாக லாஸ்டா போடுறோம். ஏன்னா நீங்களாம் ரசிக்கணும், ருசிக்கணும்னு சொல்லிட்டு வேலைச்சேரில இருந்து வராங்க தாமரை குழு.